ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து தமிழருடைய கலைகள், ஸோ அந்த கலையில் வந்து நிகழ்கலை, ஸோ அந்த நிகழ்கலையை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த நிகழ்கலை டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேவதுந்தும்பி டேஸ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தேவராட்டம். தேவதுந்தும்பி டேஸ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னா ஸோ தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் தான் வந்து ஸோ மரக்கால் கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். ஸ்கூட்ரு காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். காவடி ஆட்டம் மரத்தின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். ஸ்கூட்ரு வந்து கரெக்டாக தான் இருக்குது. காரணம் பாருங்கள். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணமும் சரி, ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். திரும்ப வந்து கூற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கூற்று பாருங்கள். கருப்பொருள்களுள் ஒன்று பறையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள்களுள் ஒன்றாக தொண்டக பறையும் முல்லை நிலத்தின் கருப்பொருள்களும் ஒன்றாக மணமுலா பறையும் குறிப்பிடுகிறது அகப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான இது பார்த்திங்கன்னா விளக்கம் வந்து தவறாக இருக்குது. கூற்று வந்து சரி, விளக்கம் வந்து தவறு. அடுத்தது பாருங்கள். நற்கலை என்று அழைக்கப்படும் கலை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. நற்கலை என்று அழைக்கப்படும் கலை வந்து அழகு கலை. அழகு கலையை தான் வந்து நற்கலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள். மருத திணையின் பறை எது? மருத திணையின் பறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மணமுலா. மருத திணையின் பறை வந்து மணமுலா. அடுத்தது பாருங்கள். ஸோ அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். மருத திணையின் பறை எது? மணமுலா. அடுத்தது பாருங்கள். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிலம்பாட்டம். அடுத்தது பாருங்கள். பண்டைய காலத்தில் முழுமதி நாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கை கோர்த்து ஆடும் கூத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாக நின்று கை கோர்த்து ஆடும் கூத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா குறவை கூத்து. ஆப்ஷன் பி, குறவை கூத்து. அடுத்தது பாருங்கள். இந்த சைடு வந்து இது திணைகள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து இசைக்கருவிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சி பாருங்கள். குறிஞ்சி வந்து அதோடய இசைக்கருவி தொண்டகம். அடுத்தது முல்லை பாருங்கள். அதோடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறுகோட்பாறை. ஸோ மருதம் பார்த்திங்கன்னா மணமுலா. பாலை பார்த்திங்கன்னா துடி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1. அடுத்தது பாருங்கள். அதே கொஸ்டின் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள்.
குரவை கூத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. தொண்டகப்பறை. குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி வந்து தொண்டகப்பறை. சப்போஸ் கேட்கலாம், தொண்டகப்பறை வந்து எந்த கூத்தில் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி கூட கேட்கலாம். குரவை கூத்து. அடுத்தது பாருங்கள், தவறான தொடர்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 3 வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள். தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படுகிறது. 2வது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது 4வது பாருங்கள், நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, 4 சரியாக இருக்குது. ஸோ 1, 3 மட்டும் தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், தமிழர்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீரன்னா என்ன வரும்? புலியாட்டம் வரும். சரிங்களா? தேவராட்டம் பார்த்திங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்களாலும் ஆடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேவராட்டத்தை பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து 1, 3 வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், சரியான தொடர்களை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும் தான் சரியாக இருக்குது. 3, 4 வந்து தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும் போது ஆகட்கோட்பறையை முழங்குவர். இது வந்து சரியாக தான் இருக்குது. பகைவரின் ஆணிரையை கவரச் செல்லும் போது என்ன முழங்குவார் அப்படி கூட கேட்கலாம். ஆகட்கோட்பறை, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமய சடங்கு மற்றும் கோவில் விழாக்களில் வந்து சங்கு முழங்கும் வழக்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ 3, 4 மட்டும்தான் வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நர்த்தகி நடராஜ். அடுத்தது பாருங்கள், ஸோ இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படியே. அடுத்தது பாருங்கள், தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விபலானந்தர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாழ் நூல் என்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா விபலானந்தர். அடுத்தது பாருங்கள், பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இசைக்கலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது என்னன்னு கேட்டிருக்காங்க. தொண்டகப்பறை. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பெருநாரை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் வந்து ஒன்று வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. பெருநாரை. அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நிகழ்கலை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.